தீபம் ஏற்ற கால அவகாசம் முடிந்துவிட்டது என தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கை விசாரிக்க அவசரம் காட்டக்கூடாது எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, இந்த விசாரணை நிலவரத்தை பதிவு செய்யலாம். லாவண்யா, இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை அரசு தரப்புல இருந்து நீதிபதியிட்ட பதிவு செஞ்சிருக்காங்க. அது என்னன்னா, உயர்நீதிமன்றம் கோயில் விவகாரங்கள்ல தலையிட முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்றாங்க. கோவில் நிர்வாகம் அப்புறம் ஆகம விதிகள்ல உயர்நீதிமன்றம் நேரடியாக தலையிட முடியாது. இதுக்கு பல உத்தரவுகள் தொடர்ச்சியா பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அதனால திருப்பரங்குன்றம் மலை அவமதிப்பு வழக்குல இந்த நீதிமன்றம் அவசரம் காட்டக்கூடாது. ஏன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது 3ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. முதல் முறை அன்று நீதிபதி உத்தரவு போடுறாரு. அது நிறைவேற்றப்படல. ஏன்னா மறுபடியும் மேல்முறையீடு போயிருந்தாங்க. 4ஆம் தேதியும் மறுபடியும் உத்தரவு பிறப்பிக்கிறார் மலை மேல போறதுக்கு. அப்பவும் அரசு மேல்முறையீடு போயிட்டாங்க. அப்ப கால அவகாசம் அப்படிங்கிறது 2 நாட்களுக்குள்ளாக முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்பாக இவ்வளவு அவசரம் இந்த வழக்குல காட்ட வேண்டிய தேவையில்லை. இந்த விஷயத்துல உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கினுடைய விசாரணை முடிந்ததுக்கு பின்பாக இந்த வழக்குல தீர்ப்புகள் வழங்கலாம், தண்டனைகள் வழங்கலாம் அப்படிங்கறதுதான் அரசு தரப்பினுடைய வாதமாக இருக்கு. இப்ப சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, 144 தடை உத்தரவு பிறப்பிக்க அதிகாரம் இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கருத்துல கொண்டு மாவட்ட நிர்வாகம் பிறப்பிக்க இயலும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீதிபதி 144 தடை உத்தரவு, மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த தடை உத்தரவை ரத்து செஞ்சிருந்தாரு. அதனால இப்போ 144 தடை உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரம் மாவட்ட நிர்வாகத்துக்கு இருக்கு. காரணம், சட்டம் ஒழுங்கு ஏற்பட்ட சூழல் இருந்ததுனால இந்த உத்தரவை போட வேண்டியிருந்தது. ரொம்ப முக்கியமா இன்னொரு வார்த்தைகளை பதிவு செய்றாங்க. தமிழக அரசின் கோவில் நிர்வாகத்துடைய முடிவை சீர்குலைக்க கூடாது நீதிமன்றம். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலையும் நீதிமன்றம் செயல்படக்கூடாது அப்படிங்கிற வார்த்தைகளும் தொடர்ச்சியா பதிவு செய்றாங்க. ரொம்ப முக்கியமா நீதிமன்ற அவமதிப்பு விசாரணை இன்னைக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை தெரிவிச்சு வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைக்குமாறு அரசு தரப்பு கேட்டிருந்தாங்க. இப்போ நீதிபதி ஒரு முக்கிய தகவல் திங்கட்கிழமைக்கு இந்த வழக்கினுடைய விசாரணையை நீதிபதி GR சுவாமிநாதன் ஒத்தி வச்சிருக்காரு. மறுபடியும் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு மனு நிலுவையில் இருக்கக்கூடிய காரணத்தினால வழக்கினுடைய விசாரணையை இங்க ஒத்திவைக்கணும் அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் விடுத்த கோரிக்கையை ஏற்று நீதிபதி இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. திங்கட்கிழமைக்குள்ள உரிய உத்தரவு பெறாவிட்டால் நான் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு நீதிபதி GR சுவாமிநாதன் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. வழக்க திங்கட்கிழமைக்கு ஒத்தி வச்சவரு இப்போ திங்கட்கிழமைக்குள்ள உரிய உத்தரவு பெறாவிட்டால் நான் நீதிமன்ற நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கறதையும் நீதிபதி இந்த இடத்துல ஒரு திட்டவட்டமான ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. அதனால அடுத்த திங்கட்கிழமைக்குள்ளாக இந்த வழக்கினுடைய விசாரணைகள் நடத்தப்பட்டு உச்சநீதிமன்றத்துல இது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு அங்கிருந்து உத்தரவுகள் பெறப்படக்கூடிய பட்சத்துலதான் இந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை சார்ந்த முடிவுகள்ல நீதிபதி அடுத்த விதமான நகர்வுகளை அறிவிப்பார் அப்படின்னு தெரிகிறது. லாவண்யா, ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல கோயில் விவகாரங்கள்ல நீதிமன்றம் தலையிடக்கூடாது. இதுல கால அவகாசம் முடிஞ்சிருச்சு. சமூகத்தினுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில நீதிமன்றம் செயல்படக்கூடாது அப்படிங்கிற வார்த்தைகளை அரசு தரப்புல தெரிவிச்சு இப்போ இதுல வழக்கினுடைய விசாரணையில கால அவகாசம் கேட்டதுனால திங்கட்கிழமைக்கு நீதிபதி ஒத்தி வச்சிருக்காரு. இப்போ நீதிபதி கூடுதலாக ஒரு வார்த்தை அதோட சேர்த்து சொல்றாரு. திங்கட்கிழமைக்குள்ள உரிய உத்தரவு பெறாவிட்டால் அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகாக அரசு தரப்புல மேலும் கால அவகாசம் கேட்கிறாங்க. திங்கட்கிழமை அப்படிங்கிறது போதிய காலம் அல்ல, இன்னும் கூடுதலான கால அவகாசம் வேணும். ஏன்னா இதே மாதிரி நேற்றைய தினம் திங்கட்கிழமை வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல விசாரிக்கப்படும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அது விசாரிக்கப்படாததுனால மறுபடியும் அது மாதிரி ஒரு நிலை ஏற்படக்கூடும் அப்படிங்கறத கருத்தில் கொண்டு அரசு தரப்புல கூடுதல் கால அவகாசம் கேட்கிறாங்க. ரொம்ப முக்கியமா இப்ப அடுத்த ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா, மேல்முறையீட்டு வழக்குல எல்லா வாதங்களும் முடிஞ்சு உத்தரவு பெறக்கூடிய வரைக்கும் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்தி வைக்கணும்னு கேட்கிறாங்க. அதாவது தற்காலிக கால அவகாசங்களை எல்லாம் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட நிலையில இப்போ நீதிபதி ஒரு எச்சரிக்கை விடுத்த நிலையில அடுத்ததாக அரசு கேட்கக்கூடியது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவினுடைய எல்லா வாதங்களும் முடிஞ்சு இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரைக்கும் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினுடைய விசாரணையை முழுமையா ஒத்தி வைக்கணும் அப்படின்றதான் இப்ப அரசு வச்சிருக்கக்கூடிய பிரதான கோரிக்கையாக இருக்குது. லாவண்யா.
நிச்சயமாக இந்த வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு வழக்கறிஞர் தரப்பிலிருந்தும் தீபம் ஏற்றுவதற்கான கால அவகாசம் முடிந்துவிட்டது என்ற வாதம் கூட முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி, இந்த வழக்கு கடந்து வந்த பாதை ஒரு முறை கூட நமக்கு விவரிக்கலாம் வெற்றி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி GR சுவாமிநாதன் டிசம்பர் 1ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அந்த உத்தரவுல கோயில் நிர்வாகம் அதை நடைமுறைப்படுத்தணும், அது செய்ய வேண்டியது கோயில் நிர்வாகத்தினுடைய கடமை, இல்லைன்னா அவங்களுடைய உரிமை இழக்கப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் எல்லாம் நீதிபதி பதிவு செஞ்ச உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. 3ஆம் தேதி நீதிமன்றம் பிறப்பிச்ச உத்தரவை அமல்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு மனுதாரர் தொடர்ந்திருந்த நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான அந்த மனு விசாரணையில நீதிபதி கோயில் நிர்வாகம் தீபம் ஏற்றலாட்டி தனிநபர் மனுதாரர் போய் ஏத்தலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அந்த உத்தரவை செயல்படுத்துறதுக்கு முயலும் பொழுது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. அந்த இடத்துல பாஜக, இந்து முன்னணி, RSS உள்ளிட்ட அமைப்பினை சேர்ந்த தொண்டர்கள் அந்த இடத்துல மலை மேல ஏற முயற்சிக்கும் போது போலீசாருக்கு காயம் ஏற்படுது. அந்த மாதிரி சூழல் ஏற்படும் போது மாவட்ட ஆட்சியர் 144 தடை உத்தரவை பிறப்பிக்கிறாரு. அன்றைய தினம் இது நிறுத்தி வைக்கப்படுது, இந்த மலை மேல ஏறக்கூடிய நடைமுறை. மறுபடியும் மறுநாள் டிசம்பர் 4ஆம் தேதியும் இதே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரிக்கிறாரு நீதிபதி GR சுவாமிநாதன். விசாரிச்சு மீண்டும் மலை மேல ஏறுறதுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்கிறாரு. முதல் நாள் CESF வீரர்களை அழைச்சிட்டு பாதுகாப்போட போகணும் உத்தரவு பிறப்பிச்சிருந்தவர் மறுநாள் காவல்துறையினுடைய பாதுகாப்போட அழைச்சிட்டு போகணுன்ற மாதிரியான உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிச்சிருந்தாரு. அன்றுதான் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டு போன நிலையில அதற்கு மறுநாள் டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெற்ற இந்த நீதிமன்ற அவமதிப்பு விசாரணையில வழக்கினுடைய விசாரணை இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஒத்திவைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு அந்த வழக்கினுடைய விசாரணை மறுபடியும் நீதிபதி GR சுவாமிநாதன் நடந்த நிலையில தொடர்ச்சியாக அரசு வைத்த வாதங்கள் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துல நாங்க தாக்கல் செஞ்சிருந்த அரசு தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட மனு அப்படிங்கிறது இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படல, அதனால கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. மனுதாரர் தரப்புல அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நீதிமன்றத்தினுடைய உத்தரவு திட்டமிட்டு இவங்க நடைமுறைப்படுத்தல அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பதிவு செஞ்சு அரசு தரப்பு முன்வைக்கக்கூடிய வாதங்களுக்கு அவங்களுடைய மேல்முறையீட்டு சார்ந்த கோரிக்கைகளுக்கு இடம் தரக்கூடாது அப்படின்ற வார்த்தைகளை பதிவு செஞ்சாங்க. அப்பதான் அரசு தரப்பு முக்கியமான ஒரு வார்த்தையை பதிவு செய்றாங்க. கோயில் நிர்வாகங்கள்ல, கோயில் நடைமுறைகள்ல அரசு எடுத்துக்கூடிய கொள்கை முடிவுகள்ல தலையிடுறதுக்கு நீதிமன்றம் தலையிடக்கூடாது, அது சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நீதிமன்றம் செயல்படக்கூடாது அப்படின்ற வார்த்தைகளை தெரிவிச்சு தீபம் ஏற்றதுக்கான கால அவகாசமே முடிஞ்சிட்டதுனால இப்ப இவ்வளவு அவசரம் இந்த வழக்குல காட்ட தேவையில்லை, பொறுமை காக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டு வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அது எப்ப கேட்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செய்யப்பட்ட கூட மேல்முறையீட்டு மனுவினுடைய எல்லா வாதங்களும் இதுவும் முடிந்து விசாரணையும் முடிந்து இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் ஒத்திவைக்கணும்னு கேட்கிறாங்க. இப்போ அதுக்கு அடுத்ததாக மேலதிகமாக சில அண்மை தகவல்களும் வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன வந்திருக்குன்னா, சமூக ஊடகங்கள்ல தேவையற்ற வதந்திகள் பரப்பப்படுது அப்படின்னு மனுதாரர் தரப்புல இருந்து நீதிபதிட்ட ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அரசு தொடர்ச்சியா முன்வச்ச எல்லா தகவல்களுக்கும் எல்லா கோரிக்கைகளுக்கும் மனுதாரர் தரப்புல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது. இதுல மனுதாரர் தரப்புக்கும் அரசு தரப்புக்கும் கடுமையான ஒரு வாக்குவாதம் கூட நீதிமன்ற அரங்குல போயிட்டு இருக்குது. ரொம்ப முக்கியமா உத்தரவை நிறைவேற்றாமல் நீதிமன்றத்தில் கெஞ்சக்கூடாது அப்படின்னு மனுதாரர் தரப்புல ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாங்க. அரசு தரப்பு அதுக்கு ரொம்ப கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கெஞ்சுதல், பிச்சை எடுத்தது போன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அரசு தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த அரசு வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்துல முழு விசாரணை முடிகிற வரைக்கும் ஒத்திவைங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனா நீதிபதி திங்கட்கிழமைக்கு வழக்கை ஒத்தி வச்சிருந்து அவரு திங்கட்கிழமைக்குள்ள உத்தரவுகள் பெறாவிட்டா நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்த நிலையில முழுமையாகவே வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைக்க சொல்லி கேட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி வெற்றி.